ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் எஃப்ஜிகிங் கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிற கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஸ் பேண்ட் வந்துட்டு வரப்போ சரிங்களா, புதுசாக வந்துட்டு இருக்க போது. அது வந்துட்டு ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு கோல்ட் ராயில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பண்டல்ஸ் வந்துட்டு வருங்கிற மாதிரி, அதாவது நிறைய பண்டல்ஸ் வந்துட்டு கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ அதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று வரலாம். நான் வந்துட்டு என்னென்ன பண்டல் வந்துட்டு ஒன்றா காமிக்கிற சரிங்களா. ஸோ வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு வந்துட்டு ஒரு ரிங் வந்துட்டு போகிற போகுது. ஸோ அது அப்புறமா ஒரு அதாவது பேட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. ஸோ அது வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டர்லேண்ட் அடுத்து அந்த ஈயோ பட்டில்ஸ் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிமான் கொலபரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு சில கொலபரேஷனில் வந்துட்டு வரக்கூடிய கன் ஸ்கின்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீம் கன் ஸ்கின் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கிடச்சிருக்கேன். ஸோ நான் அதில் வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ வந்துட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்து நம்ம சேனல் வந்து இப்போ தான் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனல் வந்து டெய்லி வந்துட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ வாங்க அடுத்து நம்ம ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையே, ஸோ அதையும் வந்து மறக்காமல் கொடுத்துருங்க சரிங்களா. அப்போ தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேருக்கு சஜஷன் ஆகும். சரி, நான் ஒவ்வொரு ஈவெண்ட்ஸை பற்றியும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு என் பின்னாடி வாங்க சரிங்களா, பாதியில் போயிடாதீங்க சரியா. சரி, இப்போ இல்லாமல் நமக்கு வந்துட்டு FFWS ஈவெண்ட் வந்துட்டு வரும் இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த பண்டல் சரிங்களா. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஸ் பேண்ட் பேஸ் பண்ணி தான், அதாவது பேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது பார்த்தீங்கன்னா சேஸ் பேண்ட். அந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ளூ ஆர்டிக் பண்டல் உண்டு இல்லையா, ஸோ அதில் உள்ள மாஸ்க் மாதிரியே வந்துட்டு இருக்கும். அந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் தென் பிளாக் கலர் சரிங்களா. ஸோ அந்த ஷர்ட் அண்ட் தென் பேண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும், அதாவது எல்லோ கலரில் சரிங்களா. ஸோ எல்லோ கலர் லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பேண்ட் பார்த்தீங்கன்னா சேஸ் பேண்ட் தான். ஸோ கலர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க தவிர வேறு எதுவும் இல்லை. நமக்கு பார்த்திங்கன்னா அந்த பன்னி இருக்கு இல்லையா, ஸோ அந்த நார்மலாக இருக்கக்கூடிய, அதாவது இப்போ கேலக்டிக் புல்ஸ் வந்துச்சு இல்லையா, ஸோ அது வேறு. அடுத்து நமக்கு அந்த கலராக உண்டு இல்லையா, ஆரஞ்சு அடுத்து அப்புறமா நமக்கு என்ன கொடுத்துறானுங்கன்னா எல்லோ கலரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லாம் வந்துச்சு இல்லையா, பிளாக் அண்ட் ப்ளூவில். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சேஸ் பண்ணி கொடுத்துறானுங்க இல்லையா. ஸோ அதே போல் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு எல்லோ கலரில் கொஞ்சம் லைட்டாக லைன் மாதிரி வந்துட்டு போட்டுருக்கானுங்க சரிங்களா. ஸோ தெரிஞ்சுவாங்க. ஸோ இது வந்துட்டு நமக்கு அந்த FFWS ஈவெண்ட் வந்து ஒரு இல்லையா, ஸோ அது பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் கேமுக்கு வந்துட்டு சரிங்களா. ஸோ அதில் வந்துட்டு வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் யூனிவர்சல் டோக்கன் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு வரும்போது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அப்புறமா நமக்கு நாளைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ ஸ்க்ரீனில் வைக்கிறது இல்லையா, அந்த ACITக்கான ரிங்கு வந்துட்டு சரிங்களா. ஸோ அந்த ஸ்கோப்புக்கு ஸ்கின் வச்சு வரும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஒரு ACIT, ஸோ அந்த ACIT தான் இது சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம கேமுக்கு வந்துட்டு வந்துடும், அதுவும் எல்லாத்துக்கும் சரிங்களா. ஸோ இது நேற்று வரைக்கும், அதாவது இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7ஆம் தேதியா 6ஆம் தேதியா, ஓகே இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்லி ஆக்சஸில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாளைக்கு மார்னிங் ஒரு 10 மணி இல்லை ஒரு 4 மணிக்கான வந்துட்டு அப்டேட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், அதோட லுக்கு வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், அந்த அனிமேஷன் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் சரிங்களா. புதுசாக பார்த்திங்கன்னா ஸ்கோப்புக்கெல்லாம் ஸ்கின் விட்டு பணம் சம்பாதிக்க கற்றுக்கிட்டாங்கன்னா தரேன். ஸோ நம்ம பசங்களும் எடுக்க தான் செய்கிறாங்க. ஸோ இவங்களும் சொல்லி ஒன்றும் இல்லை, அவனை சொல்லி ஒன்றும் இல்லை. ஸோ அதை அவன் அனுப்புகிறான், ஏன்னா அவனுக்கு காசு ஒன்றும் இல்லையா. ஸோ நம்ம பசங்க எடுக்கிறது ஸோ அவங்க இஷ்டம், ஸோ நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு வந்து நம்ம கேமுக்கு வந்துட்டு வந்துருச்சிங்களா, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 9ஆம் தேதி சரிங்களா, நாளைக்கு 4 சரிங்களா. ஸோ நான் ஸ்க்ரீனில் வச்சுட்டு இருக்கேன் இல்லையா, ஸோ இந்த பேட்டுக்கான ஸ்கின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவானுங்க. அதுவும் நமக்கு நார்மல் மிஷின் கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க தெரிஞ்சுக்கோ சரிங்களா. கொஞ்சம் ஃபயர் எஃபெக்ட் வந்துட்டு வரும், அதாவது அந்த ஃப்ளேம் எண்ணெய் வந்து பேஸ் பண்ணி வருது இல்லையா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் வரும் தெரிஞ்சுக்கோ சரிங்களா. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஓசியில் கொடுக்குறேன் இல்லையா, அதாவது ஃப்ரீயாக கொடுக்குறேன் இல்லையா, வாங்கி வச்சுப்போம், அவர் என்ன பண்ணுறது. அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இப்போ புதுசாக வந்துச்சு இல்லை வின்செஸ்டர்னு ஒரு கன்னு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் வந்துட்டு வரப்போகுது சரிங்களா. அதுவும் இந்த ஃப்ளேம் அரணை விட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி வரப்போகுது. டபுள் அக்யூரசி, சிங்கிள் ஆர்மர் பெனட்ரேஷன், ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மைனஸ் சரிங்களா. ஸோ அந்த இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப லாங்கில் உட்காந்தா கூட ஸ்கோப் அடிச்சுன்னா 80 போகுது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து டிஜிமான் அனிமி பேஸ் பண்ணிக்கூடிய ஒரு நேடுக்கான ஸ்கின்னு, அடுத்து பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்ட் ஈவெண்ட் இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணிருக்கக்கூடிய டபுள் அக்யூரசி சிங்கிள் ரீலோட் ஸ்பீட்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமெண்ட்டுக்கான கொஞ்சம் நார்மலாக லைட்டாக எஃபெக்ட் வந்து அந்த விண்டர்லேண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த எஃபெக்ட் வந்து வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு M5 ஸோ இது நமக்கான வெப்பட்டாலாம் போயிட்டு இருக்குல்ல, ஸோ அது. அடுத்து ட்ரோகனுக்காக பார்த்தீங்கன்னா அந்த வில் ஆஃப் ஃபயர் அதே ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வந்துட்டு வரக்கூடிய ஒரு ட்ரோகனுக்கான தீம் கன் ஸ்கின்ஸ் தெரிஞ்சுவாங்க. அப்புறம் விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணக்கூடிய டபுள் அக்யூரசி சிங்கிள் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் கட்டி மாதிரி, அதாவது ப்ளூ அண்ட் ஒயிட் அந்த மாதிரி இருக்குது சரிங்களா, தெரிஞ்சுவாங்க. அடுத்து மேக் 10க்கான ஒரு கன் ஸ்கின்னு டபுள் அக்யூரசின்னு சொல்லிட்டு. அடுத்து நமக்கு மேகோட பவர் பார்த்தீங்கன்னா டபுள் மூமெண்ட் ஸ்பீட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மேக் 10ல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட் அந்த வாட்ரு அந்த பபிள்ஸ் வரும்ல, ஸோ அது. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்மோக் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டாக ரொம்ப இல்லாமல் கொஞ்சமாக விட்டு வச்சுருக்கானுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டபுள் பிஸ்டலுக்கான ஒரு கன் ஸ்கின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா வின்செஸ்டர் வந்து டீம் கன் ஸ்கின் சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. டீம் சரிங்களா வின்செஸ்டருக்கானது. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு க்ரோஸா, அதாவது இப்போ போயிட்டு இருக்க போயா பாஸில் உள்ள க்ரோஸா சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. டபுள் மேகசின்னு சிங்கிள் அக்யூரசி. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு ஸ்னைப்பர் ஒன்று இல்லையா M24ன்னு, ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் சரிங்களா. அதோட லுக் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கு.
அண்ட் பவர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ வேறு என்ன கொடுத்துருக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா M10க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஸ்கின் வச்சுங்களா, பிக் பேக் வேல்டு சொல்லிட்டு மின் பிக் பேட் ஊஃப்னு சொல்லிட்டு வருது. டபுள் அக்கரசி, சிங்கிள் டீலர் ஸ்பீடு, ரேஞ்ச் மைனஸ். அதுக்கு ஆல்ரெடி ரேஞ்ச் மைனஸ் தான், இன்னும் மைனஸ் பண்ணுறானுங்க. சரி ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டு அண்ட் தென் ட்ரீம் ஸ்பேஸ், அதாவது அந்த ஈவோ பண்டல் இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு சில அந்த கட்னா ஸ்கின்னாக இருக்கட்டும். அண்ட் தென் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பராங்கான ஸ்கின்னாக, ஸோ அது அப்படி பார்த்தீங்கன்னா பேனுக்கான விண்டர்லேண்டுக்கான ஒரு ஸ்கின்னு சரிங்களா, அந்த மானோட கொம்பு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாம் தான் ஃப்ரீயாக தான் கொடுப்பாருங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேனுக்கு சைபர் ஸ்மேக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவு க்ளோவாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபில்லா ஃபயரை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ஸ்கைத்து, அப்புறம் ட்ரீம்ஸ் பேஸ் அது இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கைத்து. அடுத்து நமக்கு விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ஸ்கைத்து சரிங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டுக்கான ஒரு ஸ்கின்னு கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்து, அப்புறம் குட்டி கத்தி உண்டு இல்லையா நைஃபு, ஸோ அதுக்கான ஒரு ஸ்கின். அப்புறம் ஸ்கைத்துக்கு அகைன் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளேமர் ஈவெண்ட் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ஸ்கின்னு. அடுத்து நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, நேற்று பார்த்தீங்கன்னா 100 rupees டாப் அப் ஈவெண்ட்டு இல்லைனா 300 rupees வரும்னு சொல்லிட்டு இல்லையா ஒரு கட்டினா. அது ஃப்ரீயாக கூட கொடுக்க லீக்ஸ் போயிட்டு சொல்லிட்டு, ஸோ அந்த கட்டினா. அப்புறம் அந்த ஹார்ட் ட்ராக்கர் இருக்குல்ல, ஸோ அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த கலர் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமஸ்க்கான ஸ்கின்னு, டபுள் அக்கரசி, சிங்கிள் ரேஞ்சு. பவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒருத்தாலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோலேண்ட் அனிமி அந்த கொலாப் இருக்குல்ல, ஸோ அந்த பேஸ் பண்ணி ஒரு ஃபிஷ்டி ஸ்கின்னு. ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா ரிங் வந்துட்டு வருது அழகாக, கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா UMP சரிங்களா, அதாவது MP5க்கான டபுள் ரேஞ்சு சிங்கிள் ஆர்மர் பெனடேஷன் சொல்லிட்டு, ஸோ ஒரு கன் ஸ்கின்னு. அடுத்து நமக்கு மினியூசி இருக்குல்ல, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒன்று வருது சரிங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ரிங் வேண்டி மாதிரி வரப்போது, ஸோ அதெல்லாம் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் சரிங்களா. அப்புறம் பேட்டுக்கு பார்த்தீங்கன்னா தொடப்பக்கட்டை இருக்கும் இல்லையா ப்ளூம், ஸோ அதை மாதிரியே ஒன்று கொண்டு வரானுங்க. அடுத்து நமக்கு ட்ரீம் ஸ்பேஸ் அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணக்கூடிய க்ளோவாலு, அப்புறம் விண்டர்லேண்ட் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணக்கூடிய க்ளோவாலு. அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக பாத் டப்பில் குளிக்கிற மாதிரியே ஒருத்தனால, ஸோ அந்த ஈவெண்ட் அதை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு க்ளோவாலு. அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி தான், ஸோ ஏகப்பட்ட க்ளோவாலு, ஏகப்பட்ட கன்ஸ்கின்னு, ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து நம்ம வரப்போ சரிங்களா. ஸோ நமக்கு அந்த ஏஞ்சலிக் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு க்ளோவால். அண்ட் தென் ஹார்ட் ட்ராக்கர் இருக்குது இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணக்கூடிய நேடாக இருக்கட்டும், க்ளோவாலாக இருக்கட்டும். அண்ட் தென் FFWS இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி க்ளோவாலாக இருக்கட்டும், நேடாக இருக்கட்டும். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் தான் நமக்கு வந்துட்டு வரப்போகுது. ஷோலேண்ட் அனிமி பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த க்ளோவால் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு சரிங்களா. ஸோ நான் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த கலர் அழகாக க்ளோவிங் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதுதான். அடுத்து வந்து நமக்கு ஃப்ரீயாக தரப்போகிற க்ளோவால் சரிங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பிங்க் டைமண்ட் சொல்லக்கூடிய க்ளோவால். அப்புறம் நமக்கு சொல்லிட்டுனோம் இல்லையா பைசோன் ஈவோ கன் ரேஞ்சுக்கு இருக்கும். அப்புறம் M590க்கான ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின்னு, டபுள் ஆர்ம் ப்ரொடெக்ஷன் சரிங்களா. ஸோ பயங்கரமாக பார்க்குறது பங்கமாக இருக்குது இதுவுமே. அதுவும் ஷோலேண்ட் அனிமி கொலாபரேஷனை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு வரப்போகுதுங்க, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அப்டேட்ஸில் வந்துட்டு அதாவது OB15 அப்டேட் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன் ஸ்கின் தான் மெயினாக வந்து இருக்க சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இடையில ஏதாச்சும் கொலாபரேஷன் வந்துச்சுன்னா, அடுத்து ஏதாச்சும் ஈவெண்ட் கூட விட்டானுங்கன்னா, ஸோ அதில் வேணும்னா வந்துட்டு ஏதாச்சும் புதுசாக கன் ஸ்கின் அது ஏதாச்சும் வரக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சோம் இல்லையா, ஸோ இந்த கன் ஸ்கின் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு சில ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, முக்கியமான ஈவெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மெயினாக நமக்கு இவங்க வந்துட்டு போயிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கோல்ட் ராயல் பண்டில் என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்க எல்லோரும் ஆர்வலாக இருப்பீங்க இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த பண்டிலாப்பா வரும் சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகலை. பட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய பண்டில்ஸ் கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ நான் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்க்ரீனில் வைக்கிறேன், நீங்கள் வந்துட்டு பாருங்கள் சரிங்களா. அவ்வளோ ஒருத்தர் இருக்காது, எனக்கு கோல்ட் ராயிலேருந்து கொடுக்குறா. ஸோ நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள். நமக்கு வந்துட்டு இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கிற அந்த கோல்ட் ராயில், ஸோ அது பார்த்தீங்கன்னா 5-6 நாளில் சேஞ்ச் ஆயிடும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இல்லையா. ஸோ அந்த அக்கா சரிங்களா ஏதோ மாவு அரைக்கிற மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, ஸோ இந்த பண்டில் வந்துட்டு வரலாம், ஒரு வேளை வரலாம் சரிங்களா. ஸோ இந்த அக்கா பண்டில் வரலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நான் இதோ இப்போ ஸ்க்ரீனில் வைக்கிறேன் இல்லையா. ஸோ இந்த அக்கா பண்டில் சரிங்களா ரேசர், அதாவது நம்ம பைக் ஓட்டுக்கெலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அது இருக்கலாம். இல்லைனா மெக்கானிக் மாதிரி கொஞ்சம் இருக்கு ஆகிறதுக்கு, இல்லைனா ஜெயிலுக்கு எழுதி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த அக்கா பண்டில் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு மேல் பண்டில் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்டேட் பண்ணுவானுங்க இல்லையா, அதாவது பண்டில் அப்டேட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏதாச்சும் ஃபீமேல் பண்டில்லாம் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, ஸோ இந்த பண்டில் அது இல்லைனா இது வரலாம், இது மட்டும் இல்லை இது வரலனா இன்னொன்று இருக்குது. ஸோ அதை காமிக்கிறேன். நம்ம இப்போ பார்த்தது இல்லையா ஒரு அக்கா பண்டில். ஸோ அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் சரிங்களா. ஸோ இவர் தான் கூட சேர்ந்த கூட்டாளி கைதி சரிங்களா, தெரிஞ்சுக்கோ மக்களே. ஸோ இவர் பெரிய கைதி சரிங்களா, அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. மண்டையில் பார்த்தீங்கன்னா மாங்காய் மாதிரியே மண்டை வெட்டிக்காரு. ஸோ நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியல, கோல்ட் ராயலுங்கிறதுனால கொஞ்சம் ஓகே தான். ஸோ அதனாலன்னு சொல்ல முடியல, நல்லா விட்டு வைக்கலாம் இல்லையா. அதாச்சும் மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தான் தரான், நல்லா வரலாம். ஸோ விட மாட்டான். ஸோ அந்த அக்கா பண்டில், அந்த 2 அக்கா பண்டிலும் இல்லைனா இந்த அண்ணன் பண்டில் சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. அது கீழே வந்துட்டு ஒரு சில எமோட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அது வந்துட்டு வருங்கிற மாதிரியே போயிட்டுருக்கு. ஒரு வேலை வரலாம்னு நினைக்கிறேன். அதோடய வீடியோ இருக்குது. பட் எனக்கு அது வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா, நான் பார்த்தீங்க இல்லையா நான் ஆடுறேன் இல்லையா, ஜிங்கு ஜிக்கான்னு செய்யுது.
அடுத்து பார்த்தீங்கன்னா பெடல் அண்ட் மெட்டல்னு சொல்லிட்டு ஸோ இந்த கேம் முடிச்சிட்டிங்களா. ஸோ ஒரு வேலை வரலாம் இந்த மாதிரி போயிட்டு வச்சுருங்களா தெரிஞ்சுவாங்க. சரி ஓகே, நான் இதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ வேறு ஏதாச்சும் பண்டல் அப்டேட் ஆச்சுன்னா அதாவது கன்ஃபார்ம் ஆகும் இல்லையா, இன்னொரு 2-3 டேஸில் தான் கன்ஃபார்ம் ஆகும் சரிங்களா. ஸோ நான் இன்னும் பார்த்துட்டு சொல்கிறேன் சரியா. ஸோ ஓகே, இன்றைக்கான இந்த வீடியோ இவ்வளோ தான் சரிங்களா மக்களே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நான் இது முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு வருவேன் இல்லையா, அப்போ பார்த்தோன்னா இன்னும் இதை விட நல்ல அப்டேட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு மறக்காமல் இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் பார்க்கணும், நம்ம கேமில் வந்துட்டு என்னென்ன ஈவெண்ட் போயிட்டுருக்கு, அதாவது என்னென்ன எப்படி போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. சப்போர்ட் பண்ணுங்கப்பா சரியா. ஸோ நான் இப்போ வந்து போயிட்டு வரேன் சரியா. லவ் டு ஆல், பாய்.